அனைத்து பட்டங்களை தூக்கி எறிந்த கலைஞன். விடாமுயற்சியாக வெற்றி கண்ட சினிமா உலகில் மிகப்பெரிய கலைஞன். பல முகங்களுக்கு முன்னாடி தன்னுடைய தைரியத்தை நிரூபித்த ஒரு கலைஞன். மாற்று கருத்தாக பல சிந்தனைகளை உருவாக்கிய ரசிகர் மன்றங்களை தூக்கி எறிந்த ஒரு கலைஞன். சினிமாவில் முதல் முறையாக ஷார்ட் அண்ட் பெப்பரை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய இந்திய சினிமா கலைஞன். இது அத்தனைக்கும் அஜித் சொந்தமான ஒரு உண்மை மனிதனைத்தான் நம்மை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று தொழிலாளர் தின மக்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்று தொழிலாளர் தினம் மே 1ஆம் தேதி இன்று தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தொழிலாளர் தினமாக நமக்கு கொண்டாடப்படுவது எப்படி என்றால், தொழிலாளர் மக்களுக்கு நல்லபடியாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல தொழில் தினங்களாக நல்லபடி ஒரு முன்னேற்றமாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்து. இன்றைக்கி நம்முடைய தலை பிறந்த நாள். அதை கொண்டாடும் விதமாக ரசிகர்கள் கொந்தளிக்கும் விதமாக இங்கே நமக்கு சில தலை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பேசப்போகிறோம். ஆரம்பம் கதாநாயகனாக அறிமுகமாகி சினிமாவில் பின்புலம் இல்லாமல் திரையுலகில் அறிமுகமான ஒரே நடிகர், இந்திய சினிமாவில் ஒரே நடிகர் என்றால் அது நம் தல அஜித் ஒருவர்தான் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி இருக்கிறது அவருடைய வாழ்க்கைகள். இன்று அவருடைய மாற்றங்கள் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்த்தால், இல்லை, அன்றும் இருப்பது போல்தான் இன்றும் இருக்கிறார், வயதுதான் ஆகிறது என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய கேரக்டர் அப்பப்போ மாறும் என்று சொல்வார்கள். தலா அப்படி அல்ல. அன்றும் எப்படி இருக்கிறாரோ அதே குணத்தில் அதே குணத்தோடும் அதே கேரக்டரோடு தான் இன்று இருக்கிறார். அவர் இன்னைக்கு மக்களுக்கு ரசிகர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார் என்று சில கேள்விகள் எழும்பினாலும் அத்தனைக்கும் அவர் பதில் சொல்ல மாட்டார். அவருடைய சினிமாக்கள் பதில் சொல்லும். இல்லை என்றால் அவருக்கு பின்புலம் உதவியாக இருக்கும் நண்பர்கள் தான் பதில் சொல்வார்கள். ஆனால் அஜித் பதில் சொல்ல வரமாட்டார். அது அவருடைய மௌனம் காக்கும். அதுதான் அவருடைய எடுத்துக்காட்டாக நமக்கு எடுத்துக்கொள்கிறோம். இப்பேற்பட்ட மனுஷனை இந்த சினிமா உலகில் பல என்ட்ரிகளாக கொடுக்க முடியும் என்பதை நம்மளால் நம்ப முடியுமா? இல்லை. அவர் சினிமா உலகில் எத்தனை விஷயங்களை தகர்த்தெறிந்திருக்கிறார் என்று தெரியுமா? ஆரம்பத்தில் காதல் மன்னன், நட்மே ஸ்டார், இப்படி பல பட்டங்களை ஒரே வார்த்தையில் தூக்கி எறிந்தவர். ரசிகர் மன்றங்களை அள்ளி வீசியவர். இப்படி பல விஷயங்களை ஷார்ட் அண்ட் பெப்பரை தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் உருவாக்கிய ஒரே நடிகர் தல அஜித் ஒருவர் தான். இப்படி பல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறார். அத்தனையும் அவர் தூக்கி போட்டு அவருடைய ஒரே முகம் அஜித் குமார் என்ற ஒரு பெயரை மட்டும்தான் முன்னாடி வச்சிருக்கிறார். அத்தனை பட்டங்களும் எனக்கு தேவையில்லை மீடியாக்கள் சொல்லவில்லை என்றாலும் பல அவருடைய சார்ந்தவர்களுக்கு இதே பதில தான் அவர் சொல்லி வந்திருக்கிறார். அவரை போல் தைரியம் உள்ளவர்கள் இன்று உண்டா? அவரை போல் பேசிய அத்தனை ஒரு நடிகர்கள் இன்று நம் சினிமாவில் வாழ முடியுமா? அத்தனைக்கும் தமிழ் முதலமைச்சர் முன்னாடியே தலை நிமிர்ந்து பேசியவர். இன்றும் அவருக்கான தனி பாதையில் அவருடைய வாழ்க்கையை நடத்தி சென்று ஒரு மனிதனாக, நம்மளுடைய தன்னம்பிக்கை மனிதனாக இன்று நம்ம கூட இருந்து நம்மளுடைய செயல்பட்டு இன்னும் 53 வயசை அவர் தொட்டிருக்கிறார் என்றால் அது மிகை அல்ல. மனிதத்தனம் உள்ள மனிதரால் மட்டும்தான் அது முடியும். அப்பேற்பட்ட ஒரு மனிதனை நாம் பல நோக்கங்களில் பல விசித்திரமான சில இடங்களில் அவரை நம்ம தரைக்குறையாக நிறைய விஷயங்களும் ஆதங்கத்தில் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறோம். இன்று மே 1ஆம் தேதி அன்று அஜித்தின் பிறந்தநாள் அன்று அவருடைய கொண்டாட்டங்கள், அவர் ரசிகர்கள் கொண்டாட்டங்களை பார்க்கும்போது ஆரவாரமாக பொங்கி வழிகிறது என்று நாம் சொல்ல காத்திருக்கிறது இந்த வீடியோ. அஜித்தை பொறுத்தவரைக்கும் பல சாதனைகளை அவர் படைக்கவில்லை என்றாலும் ஒரு மனிதனாக இந்த திரையுலகில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. பல கொஸ்டின்கள் அவர் மேல் வந்தாலும் அவர் எப்பேற்பட்ட மனிதர் என்று அவரை சார்ந்தவர்களுக்கு நிச்சயம் தெரியும். அவர்கள் அஜித்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா அவருடைய பழகியது அஜித். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி பழகிறார் என்பதை பலவீர்கள் பலவிதமாக பேசினாலும் ரசிகர்கள் நம்பவே மாட்டார்கள். இதுதான் தல ரசிகர்கள். எங்களை அவர்கள் நிராகரித்து விட்டாலும், ரசிகர்கள் வேண்டாம் என்று சொன்னாலும், எங்கள் அண்ணன் என்று நம்மை நம்பி வந்த அஜித்தை அவர்கள் கைவிடாமல் இன்னும் தலைநிற்கிறார். இத்தனையும் கலைத்த ஒரு நடிகரால் எப்படி ஓப்பனிங் ஸ்கோர் கொடுக்க முடியும்? ஆனால் தல அஜித் ஒருவர் தான் கொடுக்க முடியும். வேறு நடிகரை வச்சு நீங்கள் சாம்பிள் பண்ண பாருங்கள். ரசிகர்களை கலைச்சி விட்டு நீங்கள் சினிமாவை இறக்கி பாருங்கள். நிச்சயம் உங்கள் சினிமா கேள்விக்குறியாக நிற்கும். தல அஜித் அப்படி இல்லை. ரசிகர் மன்றத்தை கலைத்த அடுத்த அவருடைய மங்காத்தா படத்தை ரிலீஸ் செய்து அத்தனை விஷயங்களையும் அவர் ஓப்பனிங் ஸ்கோர் செய்து மங்காத்தா மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. ஒரு மாற்றத்தை கொடுத்தது தல அஜித் ரசிகர்கள் மட்டும்தான்.
இத்தனையும் கலைத்தவர் தல அஜித் ஒருவராக தான் இருக்க முடியும். அவரை விட்டு மீண்டும் நமக்கு என்னவெல்லாம் பேச முடியும்? இந்த மே 1ஆம் தேதி பிறந்த அவருக்கு இது ஒரு நல்ல நேரமாக, நல்ல காலமாக, நல்ல விஷயமாக அமைய வேண்டும். புதிய புதிய படங்கள் எல்லாம் பெண்டிங்கில் இருக்கும். அவருடைய கஷ்ட நஷ்டங்கள் இந்த மே 1ஆம் தேதி நிச்சயமாக அவருடைய பல விஷயங்கள் கடந்து செல்ல வேண்டும். இத்தனை சாதனைக்குரிய ஒரு மனிதன், மனிதாபிமானம் என்ற நமக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டத்தை கொடுக்க வேண்டும் தல அஜித் ஒருவர். அவரை போன்ற ஒரு நல்ல மனிதர் இந்த சினிமா நடிகர்களில் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அது மிகையல்ல. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். பல தவறுகள் இங்கே நடந்திருக்கலாம், ஆனால் அத்தனையும் அவரை சார்ந்து நடக்கிறது என்று நம்மளால் சொல்ல முடியாத நண்பர்களை. அத்தனைக்கும் அவர் விசித்திரமான ஒரு உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இங்கே நல்லவர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம் ஆதாங்கத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். அத்தனை மக்களுக்கு மத்தியில் அவர் மட்டும் தனியாளாக நின்று பேசினால் நீங்கள் அதை வைரலாக்கி விடுவீர்கள். எத்தனை கூட்டங்களில் அவர் தனியாளாக சென்றால் நீங்கள் அதை வேறு விதமாக பார்க்கிறீர்கள் என்று அத்தனை தடயங்களை அவர் தடுத்து நிறுத்தி கொண்டு வந்திருக்கிறார். அத்தனை ஒரு மனிதனை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு மனசை நோக்கடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மீடியாவில் ஒரு அஜித் நம் தலையை பற்றி நீங்கள் நோக்கடித்து இருக்கிறீர்கள். அத்தனைக்கும் பதில் சொல்ல அஜித் வந்தாரா? இல்லை, அவன்தான் மனிதன். இத்தனைக்கும் எதுக்கும் பதில் சொல்லாமல் ஒருவன் மௌனமாக இருக்கிறார் என்றால் தவறு செய்யாதவன் என்றுதான் அதற்கு காரணம். அப்படி தவறு செய்திருந்தால் நிச்சயம் கொந்தளித்திருப்பார். கொந்தளிப்புறவன் தான் தவறு செய்தவன். எங்கே நீங்கள் சுட்டி காட்டுங்கள் தல அஜித்தை பற்றி. இல்லை, அஜித்தை பற்றி நமக்கு பேச வேண்டுமென்றால் பல விஷயங்கள் இருக்கிறது. மகா நடிகன் மட்டுமல்ல, ஒரு மகா மனிதன் என்ற ஒரு ஆதங்கத்தை நமக்கு இன்னைக்கு இந்த காணொளியில் நான் சொல்ல காத்து கொண்டே இருக்கிறேன். ஒரு மனிதனை நமக்கு எந்த விதத்தில் எப்படி வேணுமானால் நம்ம பார்க்கலாம். அவருடைய சினிமாக்களை நீங்கள் அச்சு அசலாக நீங்கள் பார்த்து கொண்டு வந்தால் எத்தனை நடிகர்களுக்கு படங்களை எல்லாம் எத்தனை இந்த படம் இந்த நடிகர் தான் நடிக்கணும், அந்த படம் அந்த நடிகர் தான் நடிக்கணும் என்று பல விஷயங்களை விட்டு கொடுத்த ஒரு நடிகர் என்று யாராவது சொல்ல முடியுமா? அது நம் தல அஜித் ஒருவர் தான். பல படங்களை விட்டு கொடுத்து இது இவர் பண்ணாதான் சரி என்று சொல்லி அந்த படத்தை விட்டு கொடுத்து வந்து அத்தனை நடிகர்களும் இன்னைக்கு முன்னணி நடிகர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்திருக்க முடியாது. இதை அத்தனையும் அஜித் ஒருவர் தான் நிச்சயம் பண்ண முடியும் என்பதை நீங்கள் மறந்திருக்க முடியாது மக்களே. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அஜித் ஒருவரால் தான் பண்ண முடியும் என்பதை நீங்கள் மறந்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் அவர் கொண்டு வந்து பல விசித்திரமான உலகில் எப்படியெல்லாம் பயணித்து அவர் வாழ்கிறார் என்று தெரியுமா? அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் நல்லது பண்பே என்னை வாழவிடு என்று அவருடைய வார்த்தைகள் தான் இன்னைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படித்தான் அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகில் வெவ்வேறு தினங்களாக அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் என்றும் மறக்கக்கூடாது, மறந்திருக்கக்கூடாது. இது அஜித்துக்கான நாள். இன்னைக்கு மே 1ஆம் தேதி அஜித் பிறந்த நாள். தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடி அஜித்தின் பிறந்த நாளை வாழ்த்தி அஜித் ரசிகர்களுக்கும் பெரும் மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி பொங்க இந்த நாளாக அமைய வேண்டும் என்பதற்காக அஜித் ரசிகர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரம் அவருக்காக வேண்டி சின்னம் ஒரு மௌனமாக சில விஷயங்களை நமக்கு பேசியிருக்கிறோம். இதற்கான வீடியோவை நீங்கள் பதிவு செய்து நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வீடியோ அஜித் ரசிகர்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். ஆனால் மக்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும். ஏன்னா ஒரு மகா நடிகனையோ மகா கலைஞனை பற்றி பேசினால் மக்கள் அதை யதார்த்தமாக பார்க்குவார்கள். இது ஒரு மனிதனை பற்றி பேசியிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து விட்டால் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்குமாறு பேசியிருந்தால் நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வணக்கம்.